ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ண தான் போகிறோம் காய்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்க்கு தான். நான், என்னோடய தங்கச்சி, எங்கள் சித்தி பொண்ணு எல்லாருமே கிளம்பி லாங்காக இருக்கிற ஹேரை ரொம்ப ஷார்ட்டாக வந்து கட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா லாங் ஹேர் அவ்வளோ பிடிக்காது, ஷார்ட் ஹேர் தான் பிடிக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டாக ஒரு சலூன் போகணுன்னு போயாச்சு கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், சலூனுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள மீட் பண்ணி பேசிட்டோம். ஒரு 10 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் சாப்பிட போகிறாங்களாம். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு செக்ஷன் இருந்துச்சான், கெரட்டின் செக்ஷனு, ஹேர் கலர்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சான் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு. இப்போ தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க கைஸ். நாங்களும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் இதில் உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டாக என்னோடய ஹேரோட லென்த்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அந்த அக்காவே வந்துட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அங்கே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு அக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு லேயர் வேணும், பவுன்ஸியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பேங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து லேயருக்கு இவ்வளோ சார்ஜி, அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ருப்பீஸ் கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் பண்ண முடிவெடுத்தோங்க ஐஸ். நான் பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் கொண்டுட்டு போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறதுக்கு மேலே அமௌண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம வெளியே எங்கேயும் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்காது, இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். எங்கள் தங்கச்சி பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க. சரி, என்ன பண்ண, வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அக்கா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துருந்தாங்க. என் பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கும் ஹேர் கட் தான். அவள் பார்த்திங்கன்னா என்னையோட கொஞ்சம் நிறையவே முடி வச்சுருந்தா. முடியும் ஈக்குவலாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு லீனாக இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் சுருட்ட முடின்னு நினைக்கிறேன். அவள் பார்த்திங்கன்னா யூ கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அவளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சுட்டு, எனக்கு வந்து லேயர் கட்டு. அந்த அக்காவுக்கு ஹேர் அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த அக்கா வந்து லென்த்து கம்மி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து லென்த் எனக்கு கம்மியே பண்ணலை. ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்து வரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு லேயருக்கு வந்து 2-3 லேயர் கட் பண்ணிட்டு பார்த்தாங்க. லென்த்து எனக்கு கம்மியான மாதிரியே தெரில. நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள். கட் பண்ணாங்க ஹேரை. ரொம்ப சிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம், அதனால சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கைஸ். வந்து சிக்கல் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். பட் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் வரும்போது சிக்கலாகிட்டு என்ன பண்ணுறது. அப்புறம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு சிக்கல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், தலையை கிடுன்னு எனக்கு ஆடிட்டு இருந்துச்சு. அந்த அக்காவே சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது ஹேரு, லேயர் கட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்க மைண்டு அப்செட்டாகவே ஹேர் கட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. லாஸ்ட்டாக அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் ஹேர் கட் பண்ணும்போது மைண்ட் அப்செட்டாக தான் வந்திருந்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட பேச அப்படியே வந்து மனசு வந்து ஓகேவாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க கைஸ். பார்த்தீங்களா, பார்ட்டிஷனாக எடுத்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேர் கட் பண்ணி அப்புறம் வந்து லென்த் இவ்வளோ தான் அப்படின்னு கேட்டு ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். ஏன்னா ஹேர் கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் போல். ஏன்னா இந்த சைடும் அந்த சைடும் ஈக்குவல் லென்த் வேணும். பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா யூ கட் நல்லா ஷார்ட்டாகவே கட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை பார்த்து எங்கள் சித்தி பொண்ணுங்களாம் பாரு, அந்த பொண்ணு ஷார்ட்டாக அழகாக கட் பண்ணியிருக்கா, அவளுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், யூ கட் பண்ணியிருக்கா பாருங்கள் அழகா. எனக்கு பின்னாடி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உனக்கு லென்த்து ரெடியூஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது, இதுக்கு போய் நீ வந்து ருப்பீஸ் வேஸ்ட் பண்ண போறியா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க கைஸ். எனக்கு பார்த்திங்கன்னா மனசே கேட்கல. எனக்கும் மனசுக்குள்ள ஓடுது, ஐயோ இவ்வளோ தான் லென்த்து ஷார்ட் பண்ணுவாங்களா, எனக்கு இன்னும் ஷார்ட் பண்ணி மூஞ்ச பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன்னு நான், ஐயோ அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த பிள்ளையை சைடில் பார்க்கணுன்னு ஆசை, அது பார்க்கவும் முடியல. ஐயோ திரும்ப முடியல. ஏன்னா அந்த அக்கா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு சொல்லிகிட்டே இருந்தாங்களா, திரும்பி பார்க்க முடியாதுல்ல.
சீவி சீவி பார்க்காங்க, சிக்கலே போக மாட்டேங்குது. சிக்கல் இருக்கிற இடத்துல ஒரு கட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அப்புறமா ஒரு வழியாக எல்லாமே கட் பண்ணி முடித்து ப்ளோ ட்ரை வந்துட்டாங்க. வந்த பிறகு தான் எனக்கு ஒரு ஷாக்கே. ஐயோ இவ்வளோ தான் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. யூ கட்டு அவளுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி நல்லா செட் பண்ணி விட்டாங்க. எனக்கு பார்ட்டிஷனாக எடுக்காங்க, ஹேர் கட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஹேர் கட் பண்ணி முடித்தாச்சு. எனக்கு ப்ளோ ட்ரை தான் பாக்கி. நீங்கள் நினைக்கலாம் இதுதான் ஹேர் கட் போல் அப்படின்ட்டு, ஆனால் இல்லை. அந்த அக்கா காட்டுறாங்க, இதான் லென்த்து, இப்படி தான் இருக்குது, இங்கே தான் போனி போடுவீங்களா, உங்களுக்கு இதான் லென்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஒரு சஜஷன் பண்ணாங்க, உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கட் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே பேச்சுவாக்கில் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அப்புறம் நான் சொன்னேன், அக்கா எனக்கு இன்னும் லென்த்து ஷார்ட் பண்ணுறீங்களா, எனக்கு ஷார்ட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ண மாட்டோம். இது நான் மனசே இல்லாமல் எந்திரிச்சு உட்கார்றேன். மூஞ்ச பாருங்கள், மனசே கிடையாது எனக்கு இந்த ஹேர் கட் பண்ணாங்க. என் ஃபேஸை பாருங்கள், ஒரு சந்தோஷமே இல்லை. முன்னே உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணுக்கெலாம் அழகாக யூ கட் பண்ணி வந்தால் கட் பண்ணால் போயிட்டா. நல்லா இருந்துச்சு அவளுக்கு. அவள் ஃபேஸ் கட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்லை பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் கட்டு சுத்தமாகவே சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லென்த் ரெடியூஸே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த அக்கா பேச்சு வாக்கில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கட் அழகாக இருக்கும், பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே அக்கா அப்படி சொல்லிவிட்டு பட்டர்ஃப்ளை கட்டுக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் இந்த அக்கா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரொம்பவே. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்டர்ஃப்ளை கட்டு பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறமா நல்லா க்ளோஸ் ஆயாச்சு. அவங்களோட ஃபேமிலி எல்லாமே கேட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு கட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் கட்டு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த அக்காவை நாங்களும் அப்படியே ஃப்ரெண்டாகி பேசிகிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலி பற்றி அப்படி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே பேசினாங்க. பார்க்க தான் டெரராக இருந்தாங்க. அப்புறம் அந்த அக்கா சொன்ன, அக்கா அவங்கள பார்க்க டெரராக இருந்துச்சு, அதனால தான் நான் அவங்கள்ட்ட சொல்லாமலே இருந்தேன். எனக்கு ஹேர் கட் அது இஷ்டம் இல்லை, எனக்கு ஷார்ட்டாக கட் பண்ணுங்கன்னு சொல்லணுன்னே இருந்தேன். அப்புறமா அந்த அக்கா ரொம்ப ஜோவியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிவிட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த அக்காவை ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி நீ ஹெல்ப் பண்ண வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் மாறி என் ஹேர் கட் பண்ணும்போது ஏதோ எனக்கு ராணி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ப்ளோ ட்ரையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சு ஹேர் கட் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது நம்ம லைஃப் எவ்வளவோ ஓகே. சில நேரம் நானே யோசிப்பேன், நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குது, கவர்மெண்ட் நம்மளை அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது தான் அவங்களே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிலாம் தோணுது. ஆனால் 2 பேருமே நல்லா ஜோவியலாக நல்லா ஹாய் பாய் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். சூப்பராக இருந்துச்சு ஹேர் கட் பண்ணும்போது. ஹேர் கட் பண்ண ரொம்ப நேரம் உட்காந்துருக்கு, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அது இல்லாமல் டக்குன்னு வெட்டின மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா ஹேர் கட் பண்ணிட்டு ஃபைனல் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் இருந்தேன். பட்டர்ஃப்ளை கட் கைஸ். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு. அந்த அக்கா கண்ணாடியில் எனக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்கள். அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சு, அதை நீங்கள் ஷார்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பே பண்ண போகும்போது பார்த்தா ஜிஎஸ்டி சேர்த்து பே பண்ணுங்கங்க. ஓ மை காட், இதுக்கெலாம் ஜிஎஸ்டியா அப்படின்னு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சரி ஓகே என்ன பண்ண, ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு ஹேர் கட்டுக்கும் பே பண்ணிவிட்டு அப்படியே இனிமேல் ஹாய் பாய் அப்படி தான் கைஸ் பாய் சொல்லிட்டு வந்தாச்சு. ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கே, இவ்வளோ ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணு விசிட்டிங் கார்டை சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. நான் பே பண்ணிவிட்டு இந்த பில்லு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் டைம் தான் பட்டர்ஃப்ளை கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட் கட்டு, யூ கட்டு எல்லாம் செல்ஃபாக நானே கட் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைம்லலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஷாலோன் போய் கட் பண்ணுறேன் கைஸ். வீட்டில் எல்லாருமே ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணால் தான் நம்ம சந்தோஷம் கைஸ். தான் எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷம் தான் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை லைஃப்பில் ஒன் டைம் மட்டும் பண்ணி பாருங்கள் கைஸ், அதோட சந்தோஷமே தனியாக இருக்கும்.
அப்படியே வீட்டுக்கு போயாச்சு கைஸ். இதுக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு க்ரை இருக்கும். பாப்பாவுக்கு சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவளுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இங்கே தான் வாங்கியிருந்தேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டு எல்லாமே முடிச்சாச்சு கைஸ். இந்த விலாக் முடிஞ்சது, அவ்வளோதான். நான் ஹை போனிடெயில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஹை போனிடெயில் போட்டிருக்கேன் கைஸ். கரெக்டாக பட்டர்ஃப்ளை கட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த vlog வந்து அமைஞ்சிட்டு ஹேர் கட் வந்து சூப்பராக பண்ணியாச்சு கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன் ஹேர் ஸ்டைல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.